அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி நேரம் எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதுதான் பேசணும். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே திருத்திக் கொண்டு அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களா? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றா சொல்றாரு. அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே சொல்றாரு திரும்ப பெறல என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க உட்காருங்க. உறுப்பினர் சீனிவாசன், உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு வார காலமாக ஏர்டெல் நிறுவனத்திலிருந்து ஜியோ நிறுவனத்திற்கு மாறுவதற்காக அந்த மின்வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று தெரிவிக்கின்றார்கள். அந்த ஒரு வார காலத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய எந்த அதிகாரி அவருடைய செல்போனும் இப்பொழுது செயல்பாட்டில் இல்லை. முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய புகார்கள் மின்னகத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது, துறை நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த செல் நம்பர்கள் மாறாமல், அரசுல வசதி இருக்கு, தன்னுடைய செல் நம்பர் மாறாம கம்பெனியை மாத்திக்கலாம், செல் கம்பெனிகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்றன. அதுபோன்ற நடவடிக்கைகளை மின்சார வாரியம் எடுக்காமல் இப்பொழுது புதிதாக ஜியோ நிறுவனத்தின் மூலமாக புதிய எண்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்குவதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே புதிய எண்கள் வழங்குகின்ற பொழுது சம்பந்தப்பட்டிருக்கின்ற துறையினுடைய அதிகாரிகள் பொதுமக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே மின்சார வாரியம் பழைய எண்களை மாற்றாமல், நிறுவனத்தை மாற்றினால் கூட பழைய எண்களை மாற்றாமல் அதே எண்கள் அவர்களுக்கு மீண்டும் செயல்படுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசை நான் வலியுறுத்துகின்றேன். காரணம், மக்கள் தொடர்ந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல் நம்பர்களை, பல ஆண்டுகளாக அவர்கள் பயன்படுத்திய செல் நம்பர்களை இப்பொழுது மாற்றுவது என்பது எளிதில் மக்களிடத்தில் அந்த புதிய எண்கள் சென்று சேருவது என்பது எளிதான காரியம் அல்ல என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். பதவி உயர்வு, மின்சார வாரியத்தின் மூலமாக பதவி உயர்வு வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அவர்களுக்கான பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்சார வாரியத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் தன்னுடைய மனைவிக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், கேன்சர் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பக்கூடிய இடங்களுக்கு பணியிட மாறுதல்களை, பதவி உயர்வை வழங்குவார்கள். அப்படி இல்லாமல் மின்சார வாரியம் இப்பொழுது மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்ற அந்த பணியிட மாறுதல்களும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மின்வாரிய அதிகாரிகள் அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உருவாக்கி இருக்கின்றன. அதிலே அவருடைய அந்த குறைகளை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு விரைவாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல கோடை காலம், அதற்கு பிறகு மழை காலங்கள், இந்த 2 நேரங்களிலும் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால்
உரிய காலத்தில் உரிய தளவாட சாமான்கள் முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி போதிய தளவாட சாமான்கள் இப்பொழுது மின்வாரியத்தில் கையில் இருப்பு இல்லை என்பதை மின்வாரிய அதிகாரிகள் அலுவலர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பம் செய்வர்கள் கூட 1 மாத காலம் காத்திருந்து அவர்களுக்கான மீட்டர் வழங்கப்பட்டு 1 மாத காலத்திற்கு பிறகுதான் மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்ற புகார்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் புதிய அரசு அந்த தளவாட சாமான்களை உரிய காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும், புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பை வழங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான மீட்டர்களையும் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மின்துறை அமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின்வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றில் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். ஆக மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் காணான்னா 38 கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கடைசியாக தான் பதில் உரை சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வழக்கை பற்றி பேசியதனால் இது உடனே பதில் சொல்லாம நினைச்சோம். முதலாவதாக மாண்புமிகு நம்ம உறுப்பினர் அவர்கள் சொன்னது நல்ல மைக் நல்ல உங்க பக்கம் தெரிவிக்கோங்க. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன விஷயம் அதாவது கடந்த 2 மாதங்களாக நிறைய ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ் நம்ம ரீஅசஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது குறித்து அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு சில இதுல பார்த்தப்ப நிறைய இடத்துல அதிகப்படியாக எங்களுக்கு மின் கட்டணங்கள் வந்துள்ளது என்ற சமூக ஊடகங்கள்ல ஒரு சில இடங்களுக்கு வந்தது. சோ அதற்கப்புறம் இது என்னன்னு விசாரிக்கணும், ஏன்னா பொது தளங்கள்ல வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் தானாக முன் ஒரு அதிகப்படியாக போன வருஷத்திற்கும் அதுக்கு முந்தின வருஷத்தோட கம்பாரிசனை பார்த்து நம்ம தானாக முன் ஒரு 3,70,000 கனெக்ஷன்ஸ், எதெல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியாக கட்டணங்கள் போன ஆண்டை கம்பேர் பண்றப்ப வந்திருக்கோ அவங்களுக்கு நம்ம தானாக முன் நம்ம ரீஅசஸ்மென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுமார் 3,70,000 கனெக்ஷன்ஸை ரீஅசஸ்மென்ட் பண்ணோம். அது சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை தான் அவர் குறிப்பிட்ட சுற்றறிக்கை. அது தானாக முன் அது குறித்து கூட திமுகவின் தலைவர் இல்ல கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொன்னால் அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணிருந்தேன். எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல, மின்சார வாரியம் தானாக முன் அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். சோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பாத்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்ப நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். அதுவும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் டிஃபெக்ட் 1,350, ராங் மீட்டர் ரீடிங், அது அங்க போறப்ப மேனுவலா நடக்கிற ராங் மீட்டர் ரீடிங்ல 1,369. இது எல்லா காலகட்டங்களிலும் ஒரு 0.5 to 6% அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் எதனால இவ்வளவு வேரியேஷன் மக்கள் இவ்வளவு வேரியேஷனை பாக்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம திரும்ப அசஸ் பண்ணப்போ கடந்த மாதங்களில், அதாவது டேபிள் ரீடிங் என்ற ஒன்றை கடந்த காலங்களில் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸர்ஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்யற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. தேர்தல் அந்த மாதங்களில், அதாவது ஏப்ரல் மாதங்களில் அவங்க அசஸ்மெண்ட் எடுக்காம முந்தைய ரீடிங்ல பல இடங்கள்ல, பெரும்பாலான இடங்கள்ல முந்தைய ரீடிங், அதாவது ஜனவரி மாசம் என்ன ரீடிங் எடுக்கப்பட்டிருக்கோ அதையே பதிவு செய்து வைத்துள்ளார்கள் பெரும்பாலான இடங்களில். சோ நம்ம நம்மளுடைய ஆட்சி வந்த பிறகு எல்லாம் மேனுவலா கண்டிப்பா ரீடிங் எடுக்கணும், எல்லாம் அசஸ் பண்ணி பண்றப்ப அப்ப நேரடியாக போகும் பொழுது கடந்த 4 மாதங்களும் ஏன்னா அந்த ரீடிங் எல்லாம் மொத்தமாக வரும் பட்சத்தில் நிறைய இடத்துல அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. சோ அதுதான் முக்கியமான காரணமா. ஏன்னா இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் முழுவதுமாக முடிந்த பிறகு பெரிய அளவுல எந்த அளவுலயும் மிஸ்மேட்ச் இல்ல. அப்ப என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்கள்ல சரியாக மேனுவலா போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக நிறைய இடத்துல மின்சார தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார், அதுக்கான தளவாடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும், இந்த மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடு நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் 2021 உட்காருங்க 2021
இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா மாண்புமிகு அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன்ல, அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல இல்ல, எதிர்க்கட்சி எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும், எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதான் பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர், இந்த கரூர் மாண்பு உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து அவைக்குள் நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? நீங்களே திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள் அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்களா? எதிர்கட்சி பேசுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்களா உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. அந்த பதார் அவரை உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் நீங்க இல்லைங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன், அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்டேட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க தலைவர் அவர்களே. இப்போ தமிழ்நாட்டில் யார் யாரு பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியாக அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம் எல்லாருக்கும் தெரியும். பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பியும் பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. அவங்க உட்கார சொல்லுங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. அவர் பேச அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசுவாங்க, அதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை பதில் சொல்லுவார். உட்காருங்க. எல்லாம் மீதி பேர்லாம் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பேசுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே உடனே திருத்திக் கொண்டா அது அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களா? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? அவரே திரும்ப பெற்றதா சொல்றாருங்க. அவரே சொல்ல திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள் அமைச்சராக இருந்தார். அவரே சொல்றாரு திரும்ப பெறல என்ன அர்த்தம்? பெற்றாச்சு. அடுத்தது பேசுங்க. அந்த 2021 காலகட்டங்கள்ல அமைச்சராக இருந்தார். அதற்கப்புறம் இருங்க, உட்காருங்க. உறுப்பினர் சீனிவாசன், உங்களுக்கு தனியா ஒரு அவை நடத்தணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீங்க குறுக்க பேசாதீங்க. பின்னர் 2021 பின்னர் அதுக்கப்புறம் அவர் சிறை செல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் வருகிறார் இந்த துறையில. இல்ல நான் இந்த துறையில நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் தங்கம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட